வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள மாநில சுயாட்சிக்கான உயர்மட்ட குழுவிற்கு தலைமை வகிக்க உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் இந்த பணிக்கு ஊதியம் எதுவும் வாங்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார். மாநில சுயாட்சி, மத்திய மாநில உறவுகள், மாநிலங்களின் உரிமைகள் ஆகியவை தொடர்பாக ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். 2013 முதல் 2018 வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த குரியன் ஜோசப் இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணியை ஏற்பதற்கு தான் விதித்த ஒரே நிபந்தனை இதற்காக தனக்கு எந்த ஊதியமும் தரக்கூடாது என்பதுதான் என்று நீதிபதி குரியன் ஜோசப் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான புதிய திட்டத்தை ராகுல் காந்தி அறிமுகப்படுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த திட்டத்தை கட்சி நிர்வாகிகளுக்கு ராகுல் காந்தி விளக்கினார். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளை கட்சியின் முடிவுகளை எடுக்கும் கட்டமைப்பின் அடித்தளமாக மாற்றி அதிகாரம் அளிப்பதன் மூலம் கட்சியின் வெற்றி தோல்விகளுக்கு அவற்றை பொறுப்பேற்க செய்யும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 5 உறுப்பினர்களை கொண்ட பார்வையாளர் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒருவர் அனைத்திந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்தும் 4 பிரதேச காங்கிரஸ் கமிட்டியிலிருந்தும் நியமிக்கப்படுவர். 2022 வெளியான ரத்தம் திரைப்படத்தில் தனது பாடலை பயன்படுத்தியதற்கு இசையமைப்பாளர் இளையராஜா பணம் வாங்கிக் கொள்ள மறுத்ததாக அந்த படத்தின் இயக்குநர் CS அமுதன் கூறியுள்ளார். முன்னதாக குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தன்னுடைய பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் கேட்டு படத்தின் தயாரிப்பாளருக்கு இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்த நிலையில் இயக்குநர் CS அமுதன் இது தொடர்பாக முகநூல் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரத்தம் படத்துக்கான ப்ரோமோ ஒன்றில் படிக்காதவன் திரைப்படத்துக்காக இளையராஜா இசையமைத்த ஒரு கூட்டு கிளியாக பாடலின் ஒரு பகுதி பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பாடலை ப்ரோமோவில் பயன்படுத்த ரத்தம் பட தயாரிப்பாளர்கள் இளையராஜாவுக்கு பணம் கொடுக்க முன்வந்ததாகவும், ஆனால் இளையராஜா தரப்பினர் பணம் வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டு பாடலை பயன்படுத்த அனுமதி அளித்ததாகவும் அமுதன் கூறியுள்ளார். வாடிக்கையாளர் அனுமதியின்றி லாக்கரை திறந்தது ஏன் என பொதுத்துறை வங்கிக்கு உத்தராகண்ட் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 86 வயது மூதாட்டி சுஷீலா தேவி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் இருந்த தனது லாக்கர் 2022 திறக்கப்பட்டு நகைகள் காணாமல் போனதாக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகள் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. FIR-ஐ ரத்து செய்ய கோரி வங்கி அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அப்போது வாடிக்கையாளரின் அனுமதியின்றி வங்கி லாக்கரை திறந்தது ஏன் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. பலமுறை அறிவிப்புகள் அனுப்பியும் பதில் அளிக்காததால் அவரது லாக்கர் திறக்கப்பட்டதாகவும் பொருட்கள் தலைமை அலுவலகத்தில் பத்திரமாக இருப்பதாகவும் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வங்கி அனுப்பியதாக கூறப்படும் எந்த தகவலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் பழங்காலத்து பாரம்பரிய நகைகள் காணாமல் போய்விட்டதாகவும் வாடிக்கையாளர் தரப்பில் புகார் கூறப்பட்டது. லாக்கரை திறக்க வங்கி ஊழியர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் காணாமல் போன பொருட்கள் புகார்தாரருக்கு எப்படி திருப்பி தரப்படும் என்று விளக்கம் கேட்டுள்ளது. மெக்சிகோவில் சுமார் 500 ஆண்டுகளாக நடந்து வந்த காளை போர் தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு ரத்தமில்லா காளை போர் நடத்த மெக்சிகோ மாநகரம் முடிவு செய்திருக்கிறது. காளைகளை சிறு ஈட்டிகளால் குத்தி கடைசியில் களத்திலேயே கொல்லும் இந்த போட்டியானது மனிதாபிமானமற்றது என்று கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் கடந்த மாதம் இந்த போட்டியை தடை செய்தது மெக்சிகோ. இந்த போட்டியை நிறுத்தினால் பல்லாயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று குரல்கள் எழுந்ததால் ரத்தமின்றி காளை போரை நடத்த மெக்சிகோ முடிவெடுத்திருக்கிறது. இனி இந்த போட்டியானது 15 நிமிடங்களாக குறைக்கப்படும் என்றும் காளைகளை குத்துவதும் கொல்வதும் இல்லாமல் போட்டி நடக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த காளை போரை பிரிட்டன், இத்தாலி, கனடா, அர்ஜென்டினா, கொலம்பியா உள்ளிட்ட பல நாடுகள் தடை செய்துள்ளன. இந்த போட்டிகளின் தாயகமான ஸ்பெயினில் காளை போரானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் எனப்படும் குறைகடத்தி சிப்புகளை வடிவமைக்கும் பணியில் முருகப்பா குழுமம் இறங்கியுள்ளது. சென்னை நிறுவனமான முருகப்பா குழுமம் செல்போன் கணினிகளுக்கு பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் சிப்புகளை வடிவமைப்பதற்காக பெங்களூருவில் சுமார் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு மையத்தை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு செமிகண்டக்டர்களை வடிவமைக்கும் பணியில் மட்டுமே முருகப்பா குழுமம் ஈடுபடும் என்றும் அதனை தயாரிக்கும் பணிகள் வேறு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் புதிதாக வரும் 5G, 6G செல்போன் டவர், ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகள், செயற்கைக்கோள் கருவிகள், தொழிற்சாலைகளில் உள்ள இன்டர்நெட் கருவிகளில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாலிவுட் பிரபலங்களான தீபிகா படுகோன், ரன்வீர் சிங் தம்பதியினர் புதிதாக கட்டப்பட்டு வரும் குவாட்ராப்ளெக்ஸ் எனும் 4 அடுக்குமாடி குடியிருப்பில் விரைவில் குடியேற உள்ளனர். 19 மாடிகளை கொண்ட கட்டடத்தில் 16வது மாடி தொடங்கி 19வது மாடி வரையிலான இடத்தில் தீபிகா, ரன்வீர் குடும்பத்தினருக்கான குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள இந்த வீட்டின் விலை 100 கோடி ரூபாய் என தெரிய வருகிறது. குடியிருப்பின் பரப்பளவு உள்ளே 11,266 சதுர அடி கொண்டதாக உள்ளது. 1,300 சதுர அடி கொண்ட மொட்டை மாடியும் உள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த சொகுசு குடியிருப்பில் மிக விரைவில் தீபிகா, ரன்வீர் தம்பதியினர் குடியேற உள்ளனர். உத்தராகண்டில் கங்கை நதியில் இறங்கி ரீல்ஸ் எடுக்க முற்பட்ட பெண் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நதியில் இறங்கிய போது நீரின் வேகத்தால் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. தாய் அடித்துச் செல்லப்பட்டதை கண்டு அவரது குழந்தை அம்மா என கூச்சலிட்டது அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. NVIDIA சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்க அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் நடப்பு காலாண்டில் தங்களுக்கு 48,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று NVIDIA நிறுவனம் தெரிவித்துள்ளது. AI துறையில் சீனாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவுக்கு அதிநவீன AI சிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கு ட்ரம்ப் கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார். இதன்படி NVIDIAவின் H20 மாடல் சிப்புகளை சீனாவுக்கு அனுப்ப கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த சிப்புகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய உரிமம் பெற வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளது. இதன் காரணமாக NVIDIAவுக்கு $5.5 பில்லியன் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. புதுவையில் மீனவ சமுதாய மாணவர்களுக்கு விரைவில் இலவச கல்வி நிதி தருவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழாவில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி இவ்வாறு கூறினார். மீன்கள் இனப்பெருக்கம் செய்து கொள்வதற்காக செயற்கை பவளப்பாறைகளை ஆழ்கடலில் அமைப்பதற்கான தொடக்க விழாவில் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் பங்கேற்று பல்வேறு திட்டங்களை காணொலி மூலமாக திறந்து வைத்தார். பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பின் 3,700 மீனவர்கள் இலங்கையில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவித்த மத்திய அமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மருத்துவமனையில் தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களை சந்தித்து போப் பிரான்சிஸ் நன்றி தெரிவித்துள்ளார். அப்போது பேசிய போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் தனக்காக சேவையாற்றிய மருத்துவ குழுவினர் அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின் குணமடைந்து டிஸ்சார்ஜ் ஆன போப் பிரான்சிஸ் கடந்த சில நாட்களாக பொதுவெளியில் அடிக்கடி தோன்றும் நிலையில் தற்போது மருத்துவர்களை அவர் சந்தித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் அமெரிக்க அரசாங்க நிர்வாகத்தை டொனால்டு ட்ரம்ப் சீரழித்துள்ளதாக முன்னாள் அதிபர் ஜோ பைடன் விமர்சித்துள்ளார். தமது ஆட்சிக்காலம் நிறைவடைந்த பிறகு முதல் முறையாக ஜோ பைடன் உரை நிகழ்த்தினார். அப்போது அவசரமாக ட்ரம்ப் கொண்டு வந்த மாற்றங்களால் அமெரிக்கர்களுக்கு கிடைக்கப்பெறும் சலுகைகள் பாதிக்கப்படும் என்று கூறினார். இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை பேரழிவுகளை ட்ரம்ப் அரசு கொண்டு வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஜோ பைடன் குறிப்பிட்டார். இடதுசாரி போராட்டங்களுக்கு அனுமதி அளித்தால் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி உதவி நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் மாணவர்கள் போராட்டம் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கான மானியங்கள் உள்ளிட்ட வழிகளில் வழங்கப்பட வேண்டிய 18,700 கோடி ரூபாய் நிதியை ட்ரம்ப் அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் ஹார்வர்டு பல்கலைக்கழக நிர்வாகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேல் எதிர்ப்பு, இடதுசாரி ஆதரவு போராட்டங்கள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ள ட்ரம்ப் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் பல்கலைக்கழகங்களுக்கான மானியங்கள், நிதி உதவிகள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரபல கிரிக்கெட் வீரர் ஜஹீர்கான், சஹரிகா காட்கே தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தங்கள் குழந்தைக்கு ஃபத்தேஹ் சிங் கான் என அவர்கள் பெயரிட்டுள்ளனர். ஜஹீர்கான், சஹரிகா காட்கேவுக்கு 2017ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 8 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது. ஜஹீர்கானுக்கு தற்போது வயது 46, சஹரிகா காட்கேவுக்கு 39 வயதாகிறது.
இந்நிலையில் குழந்தையுடன் இருக்கும் போட்டோவை ட்விட்டரில் பகிர்ந்து இருவரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். உதகை மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய சுற்றுலா பையை வாடகைக்கு விடும் திட்டத்தை அமல்படுத்தலாம் எனவும் நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெட் பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சுப்பிரமணிய கௌஷிக் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். IPL நடப்பு தொடரில் பேட்டின் அளவு குறித்து சர்ச்சைகள் எழுந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸைச் சேர்ந்த 2 வீரர்கள் ICC விதிமுறைகளுக்கு மாறுபட்ட மட்டையை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீரர்களான சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் ஆகியோர் அவர்கள் பயன்படுத்திய பேட் விதிமுறைகளுக்கு மாறாக வடிவமைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. முக்கோண வடிவிலான பிளாஸ்டிக் கருவியை கொண்டு நடுவர்கள் சோதனையிட்ட போது பேட்டின் அளவு விதிமுறைகளுக்கு முரணாக இருந்தது. இதனால் இருவரும் வேறு பேட்டை கொண்டு வரச் செய்து பேட்டிங்கை தொடர்ந்தனர். கூட்டணி இல்லாமலேயே அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருப்பதாக காஞ்சி மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சோமசுந்தரம், திமுக ஆட்சி மீது மக்கள் கொந்தளிப்பில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி எப்போது ஆட்சிக்கு வருவார் என்று காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் மலையேற்றத்தின் போது சிக்கிக்கொண்ட பெண்ணை மீட்பு படையினர் துணிகரமாக காப்பாற்றிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. கலிபோர்னியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் சாகசத்திற்காக மலையேற்றத்தில் ஈடுபட்டார். அப்போது மலை முகட்டில் எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்டு தவித்த அவரை அவசர கால உதவி எண்ணை அழைத்தார். உடனடியாக ஹெலிகாப்டரில் விரைந்த வீரர்கள் கயிற்றின் மூலம் அப்பெண்ணை மீட்டனர். இந்தியாவில் முதன்முறையாக நாசிக்கிலிருந்து மும்பை வரை செல்லும் பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ATM இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தற்போது AC வசதியுள்ள பெட்டியில் ATM வசதி நிறுவப்பட்டுள்ளது. இதற்கான வரவேற்பை தொடர்ந்து ஏனைய ரயில்களிலும் ATM வசதி ஏற்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வெற்றி இலக்காக 189 ரன்களை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்ணயித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 188 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக அபிஷேக் போரல் 49 ரன்கள் எடுத்தார். ராகுல் 38 ரன்களும், கேப்டன் அக்ஷர் பட்டேல், கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆகியோர் தலா 34 ரன்களும் எடுத்தனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். வாழைப்பழத்தில் இருக்கும் தோல்தான் சனாதனம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இன்றைய சட்டப்பேரவை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் முசிறி தியாகராஜன், சனாதனத்தை ஒழிக்க வந்த 10 தலை ராவணன் உதயநிதி ஸ்டாலின் என புகழ்ந்தார். அப்போது குறுக்கிட்ட அதிமுக உறுப்பினர் முனுசாமி, ராவணன் சிவபக்தன் என்றும் சனாதனத்தை ராவணன் அழிக்க முற்பட்டார் என்பது பிழையான கருத்து என்றும் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு, சனாதனமும் இறைவனும் ஒரு வாழைப்பழம் போன்றது என்றும் வாழைப்பழத்தில் இருக்கும் தோல்தான் சனாதனம், அதனுள் இருக்கும் பழம்தான் இறைவன் என்றும் விளக்கமளித்தார். அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.